அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மே 2, 2025 காலை 10 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நாம் கடந்த அறிக்கையில் அறிவித்தது போலவே, அதாவது மாத இறுதியில் மற்றும் முதல் வார பகுதிகளில் பரப்பில் அதிகரிக்கப் போகும் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுபோல் வெப்பமும் அவ்வப்பொழுது உயர்ந்து தான் காணப்படும். ஏன்னா சூரியனின் குத்துக்கதிரானது தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் அது நேராகவே நமது பூமியின், அதாவது தமிழகத்தின் நிலப்பரப்பில் அப்படியே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதால் தான் இந்த வெயிலான தாக்கம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்குது. வளிமண்டலத்தில் சுழற்சிகள் அவ்வப்பொழுது ஏற்படும் பொழுது நமக்கு மழைப்பொழிவின் மாற்றங்களும் அதனுடைய இடங்களும் அமைப்புகளும் அவ்வப்பொழுது வேறுபட்டு காணப்படும் என்றது நம்ம அறிக்கையில் ஏற்கனவே கடந்த அறிக்கையில் சொன்னது. 6, 7, 8 தேதிகளில் வடகடலோரங்கள் வரைக்குமே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு அறிக்கையை நம்ம கொடுத்துருந்த சூழ்நிலையில் என்னால் ஒரு 3 நாட்களுக்கு ஒரு வேலைச்சுமை மற்றும் உடல்நிலை அசௌகரியத்தின் காரணமாக என்னால் அறிக்கை வழங்க இயலவில்லை. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஒரு அடிப்படையில் இப்போ நான் போயிட்டுருக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் மற்றும் உள்பகுதிகளில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா, நேற்றைக்கு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு ஒரு 20 மில்லிமீட்டர் அளவிற்கு ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி, கோவை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில், தேனி மாவட்டத்தின் ஒரு இடங்களில், கிருஷ்ணகிரி அதாவது கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு இந்த மாத இறுதியில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்த ஒரு 2 நாட்களாகவே கர்நாடக எல்லையோரத்துலேயும் சரி, ஆந்திராவின் தெற்கு பகுதிகள் அப்படின்ற மாதிரி, நேற்று திருப்பதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி ஒரு ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ கிருஷ்ணகிரியில் ஒரு இடங்களில், தருமபுரியில் ஒரு இடங்களில் இப்படி ஒரு மழைப்பொழிவு. அடுத்தது திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களில் சொல்லியாச்சு. தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில், பெரிதளவு தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு நேற்றுக்கு ஏற்படவில்லை. அதே போல் டெல்டாவின் பகுதிகளுக்கும் ஏற்படவில்லை. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அடுத்தடுத்த நாட்களில் வானிலை எப்படி அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸோ இன்றைக்கான மழைப்பொழிவும் அப்படி பார்த்திங்கன்னா, தென் மாவட்டங்களில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவிற்கான சாதக சூழல் தெரிகிறது. அப்படியே பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய பகுதிகளில் அப்படின்ற மாதிரி, மேற்கு அந்த மலையோர பகுதிகள், அந்த பகுதிகளில் ஒரு மழை வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகும். உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கிட்டால் தருமபுரி, கிருஷ்ணகிரியில் ஓரிரு இடங்களில், சேலத்தின் வடமேற்கு பகுதிகள் அப்படின்ற மாதிரி. இப்போ இப்படி இருக்க ஒரு சூழ்நிலை 3, 4 தேதிகளில் அப்படின்ற மாதிரி படிப்படியாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி, அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, அந்த திருவள்ளூர் ஜோன்ஸ், அந்த ஆந்திர கரை எல்லையோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பதிவாக, அதாவது பரப்பளவில் கூடும். இன்றைக்கு ஓரிரு இடங்கள்ன்றது நாளைக்கு 5, 6 இடங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது படிப்படியாக 4, 5, 6 தேதிகளில் உள் மாவட்டங்களில் நல்லதொரு மழைப்பொழிவை, இடிமழையை துவக்கப் போகிறது என்று சொல்லணும். கத்திரி வெயிலின் தொடக்கம் என்பது தொடங்கிவிட்டது. அதாவது நேற்றே அப்படின்ற மாதிரி ஒரு, எப்பயுமே வருடம் பார்த்திங்கன்னா மே 1 முதல் அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கத்திரி வெயில் தொடங்கிய உள்ள சூழ்நிலையில் இந்த கத்திரி வெயில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு குளிர்விக்கும் மழைப்பொழிவாக அப்படின்ற மாதிரி அமைய போகுதுன்றதை நம்ம சொல்லணும். நல்லதொரு மழைப்பொழிவு, இடிமழை ஆனது உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மற்றும் ஈரோடு, நாமக்கல் போன்ற சேலம் மாவட்டம், திருச்சி, இப்படி தென் மாவட்டங்கள், மதுரை, மதுரைக்கு தெற்கு பகுதி லைட்டாக அப்படின்ற மாதிரி, ராஜபாளையம் போன்ற அந்த விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகளில், டெல்டா மாவட்டங்களுக்கும் கடலோரத்திற்கே பார்த்திங்கன்னா போய் கொண்டு எட்டி செல்லும் அளவிற்கு அப்படின்ற மாதிரி இந்த மே மாதத்தின் 2வது வாரப்பகுதிகளில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் போன்ற அந்த வட மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி எட்டி பிடிக்கும். மீண்டும் அதாவது இப்போது இருக்கிற அந்த மழைப்பொழிவு ஃபஸ்ட் வீக்கில் வரப்போகிற மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்கள்லேருந்து தொடங்குற மழைப்பொழிவு கடலோரங்கள் வரைக்கும் எட்டி பிடித்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, ஒரு நாள் ஒரு இடத்துல பொழிந்தால் அடுத்த நாள் அந்த இடத்துல ஒதுக்கி வேறு இடத்துல அப்படின்ற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவு. அது வெப்பச்சலன இடிமழை என்பதால் பார்த்திங்கன்னா ஒரு சில நிமிடங்கள் நீடித்து நெழுந்து பெய்கிற ஒரு மழைப்பொழிவாகவும், ஒரு இடங்களில் காற்று குவிதல் எந்த இடத்துல ஏற்படுதோ அவங்களுக்கு ஒரு நல்லதொரு மழைப்பொழிவை, அதாவது மாலை இரவு முழுவதும் பெய்து அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு பொழிந்ததற்கான தடையுமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் தெரியும். அந்த மாதிரி இந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவானது இன்னும் ஓரிரு நாட்களில் பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதை நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 105 டிகிரி 104 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அப்படின்ற மாதிரி வெப்பநிலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 100 டிகிரி தாண்டுது. இப்போவே நேற்றைக்கு பார்த்திங்கன்னா 100 டிகிரி தாண்டிருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்லையும் வெப்பம் அதிகரித்து தான் காணப்படும். ஏன்னா இது கத்திரி வெயிலின் தாக்கம் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. மே மாதம் எப்போவுமே ஒரு நார்மலாக சராசரியான வெப்பநிலை தான் இது. ஆனால் இருந்தாலும் பெரும்பான்மையான இடங்களில் நீங்கள் வெட்ட வெளியில் போயிட்டு இந்த மதிய வேளையில் இந்த 3 மணி வரைக்குமே
காலை 11 மணிக்கு மேலே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சொன்ன இந்த வயதானவர்களோ சரி, நம்ம உடலில் உபாதைகள் இருக்கக்கூடிய ஒரு அனைத்து உள்ளங்களும் பார்த்திங்கன்னா வெளியே செல்றது தவிர்க்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கணும். அடுத்தபடியாக இந்த இடையூறு விளைவிக்கக்கூடிய இந்த இடிமழை, மாலை இரவு இடிமழையானது இன்னும் ஒரு நாட்களில் பரப்பளவிலே சற்று கூடிதான் காணப்படும். அதாவது நம்ம முதல் வார பகுதிகள், மாதத்தின் இறுதி வார பகுதிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தது. ஏற்கனவே 3 நாட்கள் என்னால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையால் நம்ம அறிக்கை வழங்கலை. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற, நம்ம எதிர்பார்க்கப்படுகின்ற அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம சொன்ன அந்த ஒரு இதுபடி தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம அனலைஸ் பண்ணி என்ன கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். வானிலையானது எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.